Hare Krishna. So don't be artificial, don't be, I will say, a show bottle. Be real thing. And that is what. If you want real benefit of spiritual life, don't be show bottle. You know show bottle? Yeah. In medical shop, a big bottle, it is full of water only. And color is red or blue or something like that. But a real medicine does not require, no. Real medicine does not require a show bottle. A small, if one can chant purified, offenseless, once Krishna now, he is free from all material bondage. Once only. একা কৃষ্ণ নামে যত পাপ হরে পাপী হয়ে তত পাপ করিবারে না so শৌচম means inward cleanliness and outward cleanliness. Shaucham. Inside we should be purely thinking, no contamination. We should not think anyone as my enemy. Everyone is friend. I am not pure, therefore I am thinking somebody as my enemy. There are so many symptoms. So shaucham, one should be clean inside and outside. Sattam shaucham daya. That they had already explained. Daya means to become compassionate to the fallen. One who has fallen, one is in distress. So actually the whole population at the present moment, they have fallen. Krishna says, Jada jada hi dharmasya glani bhavati bharati abhuthana dharmasya tadatmanam sijamaham paritranaya sadhunam vinashaya su duskitam dharma samasthapanarthaya sambhavami jige. So at the present moment in the Kali Yuga, practically they are all demons. All demons. So if Krishna, of course sometimes it will come that Krishna has to come here to simply to kill the demon. That is Kalki Avatar. That is described by Jayadev Goswami. What is that? Kesavadhita kalki sarira jaya jagadi. ஹரே கிருஷ்ணா. அனைத்து பக்தர்களுக்கும் இனிய காலை வணக்கம். ஸோ நேற்றுடைய தொடர்ச்சி தான் நாமம். ஸோ நாமத்தை நம்ம எப்படி சொல்லணும், 3 விதமான விஷயங்களில் இருந்தது. நாமம், நாம பாஷா மற்றும் சுத்த நாமம். முதல்ல நாம் நாமம் பண்ணும்போது சில குற்றங்களோடு பண்ணுவோம். ஆனால் பயிற்சி செய்ய செய்ய அந்த குற்றங்கள் விடுபடுவோம். அப்போ தூய்மை அடைந்த நிலை. அப்போ சுத்த நாமம் தூய்மை அடைந்த நிலை. இனிமே நாம் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சப்போஸ் நான் குற்றமாக இருந்தால் கூட நம்ம என்ன செய்யணும், ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம தூய்மையான நிலையை நோக்கி போக முடியும். அப்போ கடைசியில் சொன்னார் 16 மாலைகள், குறைந்தபட்சம் 16 மாலைகள். ஏன்னா சாஸ்திரம் என்ன சொல்லுது, கீர்த்தனையா சதாகரி. ஆனால் ஆச்சாரியர் சில பிரபாதர் நமக்கு 16 மாலைகள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். இதில் என்ன நமக்கு கஷ்டம்? ஸோ 16 மாலைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா செயற்கையாக இருக்கக்கூடாது. ஸோ ரொம்ப ஒரு வார்த்தையை சொல்கிறார், உண்மையாக இருக்கணும். ஏன்னா பிரபாதர் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்வார், உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். ஏன்னா நாம் இந்த நடிக்கிற வேலை, செயற்கையாக இருக்கிற வேலை, இதெல்லாம் கிருஷ்ணர்கிட்ட செல்லவே செல்லாது. ஏன்னா கிருஷ்ணரே எல்லாத்தையும் நடிக்கக்கூடியவர். அவர்கிட்ட போய் நம்ம நடிக்க முடியுமா? ஆக இந்த செயற்கையான இது விஷயங்கள் இருக்காமல் உண்மையாக நாம் என்ன செய்யணும், நாம் ஜெபம் பண்ணணும். ஏன்னா சொல்கிறார், ஏக கிருஷ்ண நாமே எத பாபகய பாபிகய தப பாபஹரி பரோநதி. ஏன்னா இந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்காக நாம் எல்லாரும் நாம ஜபத்தை பண்ணுறோம். ஆனால் இயற்கையாக நாம் பண்ணணும். செயற்கையாக பண்ணோம்னா என்ன சொல்லுவோம், குற்றங்களோட சில நேரங்கள் பாவச் செயல்களோடு நம்ம என்ன செய்வோம், பாவங்கள் பண்ணிகிட்டு இருப்போம்.
அதனால தான் புரோபாதர் அவருடைய சிஷ்யர்களுக்கு வலியுறுத்தி சொல்கிறார். ஏன்னா பொதுவாக சிஷ்யர்கள் எல்லாரும் மேலை நாட்டுக்காரர்கள், அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியாது. அதனால் புரோபாதர் இங்கே ரொம்ப சின்சியராக டெடிகேஷனாக சொல்கிறார். 16 மாலை ஜெபம் பண்ணுங்க, செயற்கையாக பண்ணாதீங்க, நடிக்கக்கூடாது, தெளிவாக நீங்கள் பண்ணுங்க. ஏன்னா பகவான் இந்த கலியுகத்தில் நாம ரூபத்தில் வர்றார். ஏன்னா இங்கே வந்து தெளிவாக சொல்கிறார். என்ன சொல்கிறார்? கேசவ திரிதா கல்கி சரீரா ஜெயகதி தீட்சகரே. பகவான் இந்த உலகத்துக்கு வர இருக்கிறார். ஏன் வர்றார் அப்படின்னா, யதா யதாகி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரதா அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாமேகம் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதஸ்குணம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. இது எல்லாருக்கும் தெரியும். இந்த ஸ்லோகம் பொதுவாக பகவத்கீதைனா பொதுவாக இந்த ஸ்லோகம் தான் சொல்லுவோம். ஏன்னா தர்ம சம்ஸ்தாபான அர்த்தாய. ஸோ அது ரொம்ப முக்கியம். தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு தான் பகவானே இந்த உலகத்துக்கு வர்றார். நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். தர்மத்தை நிலைநாட்டுறது. ஏன்னா பக்தர்களை காப்பது ஒன்று, துஷ்டர்களை அழிப்பது ஒன்று. அதே நேரத்தில் தர்மம். ஸோ நமக்கு தர்மம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பகவான் கலியுகத்தில் நமக்கு கொடுக்குற ஒரே தர்மம் இந்த ஹரிநாமம் தான். இந்த ஹரிநாமம் தான். ஏன்னா கலியுகத்துக்குன்னு கொடுக்கப்பட்ட தர்மம் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை நாம் எந்த அளவு சின்சியராக டெடிகேஷனாக நம்ம ஜெபம் பண்ணுறோமோ அந்த அளவு பகவானுடைய அனுகிரகத்தினால நம்ம முன்னேற முடியும். ஏன்னா இங்கே சொல்கிறார் சத்தியம் சௌசம் தயா. தயானா வந்து இரக்கம். தயானா வந்து இரக்கம். ஏன்னா கலியுகத்தில் எல்லாருட்டையுமே வந்து அசுர குணங்கள் இருக்குது. இப்போ அசுரர்கள் அப்படின்னு சொன்னால் மற்ற யுகங்கள்லாம் தனித்தனியாக இருந்தாங்க. இப்போ சத்யுகத்தில் வந்து ரண்யாக்ஷன் ரண்யகசுபு தனி கிரகத்தில் இருந்தான். திரேதா யுகத்தில் வந்து ராவணன் கும்பகர்ணன் வேறு நாட்டில் இருந்தான். துவாபர யுகத்தில் வந்து கம்சன் வீட்டில் இருந்தார். துரியோதனன் பங்காளி வீட்டுக்கு வந்தான். இப்போ நாம் இருக்கிறது கலியுகம். கலியுகத்தில் எல்லார்ட்டையுமே இந்த அசுர குணங்கள் இருக்கத்தான் செய்கிறது. அப்போ அந்த அசுர குணங்கள்லேருந்து நம்ம எப்படி விடுவிக்கிறது அப்படின்னா, அதுக்கு ஒரே வழி ஹரிநாமம் தான். நம்ம எந்த அளவு ஹரே கிருஷ்ண மந்திரத்தை நம்ம ஜெபம் பண்ணுறோமோ அதான் சொன்னார் தர்ம சம்ஸ்தாபான அர்த்தாய. தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக கலியுகத்தில் பகவான் சைத்தன்ய மகாபுருவா நமக்கு என்ன செய்கிறார்? அவதாரம் பண்ணுறார். ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறேன்னா தயானா நம்ம வந்து இரக்கமாக இருக்க வேண்டும். இரக்க குணத்தை நம்ம வளர்த்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா எல்லாருமே அசுர நிகழ்வை உள்ளவங்க தான். அவங்கள எப்படி அறியாமல் விடுபடுறது? ஏன்னா பகவானே அவதானம் பண்ணுறார் பக்தர்களை காப்பதற்கு. அப்போ நம்ம பக்தர்கள் இரக்க குணத்தோட, ஏன்னா இந்த உலகத்தில் உள்ள எல்லா அறியாமலேருந்து விடுபடுவதற்கு. ஏன்னா நம்மளும் அப்படி தான் இருந்திருப்போம். இப்போ நம்மளும் அறியாமல் தான் இருந்தோம். அறியாமல் இருப்போம், பல தவறுகளை பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் ஒரு பக்தர் வந்து நமக்கு இந்த கிருஷ்ண பக்தியை கொடுத்ததுனால இன்றைக்கி நாம் எல்லாம் பக்தராக மாறியிருக்கோம். ஆனால் நான் பக்தராக ஆறிட்டேன் அப்படின்னால நமக்கு எந்த கௌரவம் ஆணவம் இதெல்லாம் வரவே கூடாது. ஸோ பக்தர்கள்னால் மகாபிரபு அடிக்கடி சொல்வார், திருநாத் அபிசுனிச்சேனா தரோர் அபி சகிஷ்ணா அமானினா மானதேனா கீர்த்தனியா சதாகரி. புல்லை காட்டிலும் பணிவாகவும் மரத்தை காட்டிலும் பொறுமையாகவும் போலி கௌரவம் எதையும் எதிர்பாராமல் அதே நேரம் மற்றவர்களுக்கு மரியாதை கொடுத்து கீர்த்தனியா சதாகரி. அந்த மனநிலையில் ஏன்னா எல்லாருமே அறியாமையில் தான் தவறு பண்ணிகிட்ருக்கோம். நம்மளும் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஆனால் ஒரு பக்தர் சொல்லி நமக்கும் கிருஷ்ண பக்தியை கொடுத்து இப்போ நாமளும் மாறியிருக்கோம். அதே மாதிரி தான் நாமளும் எல்லாருமேலேயும் தயை. ஏன்னா அந்த இரக்கம் அது புறவரிக்க பர துக்க துக்கிம்பார். இப்போ எல்லாருடைய துன்பத்தையும் பார்த்து நாமளும் என்ன செய்யணும்? துன்பப்பட்டு அவங்கள எப்படி துன்பத்தை விடுவிக்கிறது? ஒரே வழி கிருஷ்ண உணர்வு தான். ஏன்னா அதை தவிர வேறு வழியே கிடையாது. வேறு வழியே நமக்கு கிடையாது. ஒரே வழி வந்து என்னது? கிருஷ்ண உணவு தான். ஸோ கிருஷ்ண உணவு நம்ம என்ன செய்யணும்? இந்த நாம ஜபம் பண்ண வேண்டும். அதனால் சொல்கிறார் நாம ஜபம் தான் ரொம்ப முக்கியம். மற்றதெல்லாம் நம்ம செய்யலாம். ஆனால் நாம ஜபம் பண்ணாமல் நான் மற்றது செஞ்சால் பிரயோஜனம். அதனால தான் குறைந்தபட்சம் 16 மாலை நமக்கு சொல்கிறார். இப்போ நிறைய பக்தர்கள் வந்திருப்பீங்க, முதல்ல கூட வந்திருக்கலாம். பட் படிப்படியாக நம்ம முன்னேறணும். படிப்படியாக நம்ம முன்னேறி குறைந்தபட்சம் அதிகமாக நம்ம வந்து எத்தனை மாலை வேணால் ஜபம் பண்ணலாம்.
குறைந்தபட்சம் நம்ம 16 மாத சுற்றுக்கு நம்ம வரணும். அது எப்படி இருக்கணும்? செயற்கையாவோ, நடிக்கிறதோ இருக்கக்கூடாது. உண்மையா இருக்கணும்ட்டார். ஸோ நம்ம எந்த அளவு உண்மையா பகவானுடைய திருநாமத்தை உச்சாரணம் பண்ணுறோமோ, நாம என்ன செய்யலாம்? பக்தியில நாம முன்னேற முடியும். அத எல்லாருக்கும் சொல்லி தரணும். அதான் இங்க பிரபுபாதர் அடிக்கடி சொல்றாரு. சௌச்சம் த ம சௌச்சம் அப்படின்னா, நம்ம வந்து அந்த தயா குணம் அத நம்ம என்ன செய்யணும்? வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா பிரபுபாதர் அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம். அவருக்கு உதாரணம்னா அவர்தான். ஏன்னா 70 வயசுல அவர் வந்து பிருந்தாவனத்தில அவர் பாட்டுக்கு ஜெபம் பண்ணிட்டு, பாகவதம் பகவத்கீதை எழுதி படிச்சுட்டு, பிரசாதம் சாப்பிட்டுட்டு, யமுனை நதியில குளிச்சுட்டு, அவர் சிம்பிளா எங்க போயிருக்கலாம்? பகவான் ராஜ்யத்துக்கு போயிருக்கலாம். ஆனா, அவருடைய ஆன்மீக குருவின் கட்டளையை செயலாற்றுவதற்காக எவ்வளவோ கஷ்டங்களை எடுத்துக்கொண்டார். எவ்வளவோ கஷ்டங்களை எடுத்துக்கொண்டு, இருக்கறதுலயே கீழ்நிலையில உள்ள மக்களுக்கு கிருஷ்ண பக்தி அவர் குடுத்தார். அதுவும் அந்த ஹிப்பிகள், பௌரியில இருந்தவங்க. அப்ப அவருக்கு எவ்வளவு கருணை இருக்குன்னு பாருங்க. அவர் பாட்டுக்கு அங்க இருந்துக்கலாம் பிருந்தாவனத்தில. ஆனா, அவரு அந்த சொல்றார் தயா. தயானா மிகுந்த கருணை. கருணையோடு நாம் இருக்கணும். அதனால கருணைய நம்ம எப்படி நாம அடுத்தவங்களுக்கு குடுத்தாகணும். எத? கிருஷ்ண உணர்வ. அதனால தான் யாரே தேக்கோ தாரே கஹோ கிருஷ்ண உபதேஷ் அப்படின்னு சொல்றாரு. நம்ம யார பார்த்தாலும் கிருஷ்ணர பற்றி உபதேசம் பண்ணணும். ஏன்னா, அப்பதான் அவங்க அறியாமையிலிருந்து வெளிவர முடியும். அப்படி இல்லைன்னா, அறியாமையிலிருந்து வெளிவர முடியாது. அதுக்கு ஒரே வழி என்ன? சிம்பிள். சாண்ட் ஹரே கிருஷ்ணா பி ஹேப்பி. அதனால தான் பிரபுபாதர் சொல்றார். சாண்ட் ஹரே கிருஷ்ணா பி ஹேப்பி. ஏன்னா, உலகம் முழுவதும் மக்கள் குடியிருப்பதற்கு வீட்டை கட்டியவர் இஸ்கான்கிற வீட்டை கட்டியவர் யாரு? ஸ்ரீலா பிரபுபாதர். நமக்கு எல்லாத்துக்கும் சந்தோஷமா இருக்கணும்னு விரும்புறோம். ஆனா, எப்படி சந்தோஷமா இருக்கணும்னு விரும்பல. தெரியல. அதனால தான் கலியுகத்துக்கு வந்து பகவான் சொன்னபடி தர்ம சம்ஸ்தாபான தர்மத்தை வந்து அரிநாமம் தான் கலியுக தர்மம். ஸோ, அதனால நாம எல்லோரும் இதில ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிற வேண்டியது, இந்த செயற்கையாகவோ, இந்த அ தவறாகவோ இதெல்லாம் இல்லாம, உண்மையா, நேர்மையா நாம ஜெபம் பண்ண முயற்சிக்கணும். அதனால ஜெபம் பண்ணும்பொழுது எந்த இதுவும் வச்சுக்கிறாய்ங்க. அதுவும் காலையில மெயினா அந்த காலையில நம்ம பண்ணிட்டோம்னா, நமக்கு நேரம் சரியாயிரும். ஏன்னா காலையில அதுக்கப்புறம் நமக்கு வந்து பல வேலைகள் இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாரும் குடும்பஸ்தர்கள், வேலைக்கு போறவங்க, வியாபாரம் பண்றவங்க, அப்ப நமக்கு அந்த பல சிந்தனைகள் வந்துரும். அப்ப காலை நேரத்த நல்லா பயன்படுத்திக்கணும். அதனால பிரம்ம முகூர்த்தத்தில எந்திரிங்க. காலையில ஜெபம் பண்ணிடுங்க. காலையில ஜெபம் பண்ணி முடிச்சுட்டீங்கன்னா, அப்புறம் நம்ம வேலையெல்லாம் தனியா சரியாயிரும். அப்படி இல்லைன்னா என்ன செய்வோம்? கார ஓட்டிட்டே ஜெபம் பண்ணுவோம். ஏதாவது இத பார்த்துட்டே ஜெபம் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து தவறான விஷயங்கள். அப்ப நம்ம வந்து ஜெபம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப உண்மையா இருக்கணும். ஏன்னா, அது ஒண்ணு தான் இருக்கிறதுலயே உன்னதமான விஷயம். ஸோ, அதனால தான் பிரபுபாதர் சொல்றார். அதுவும் 16 மாலை ஜெபத்துக்கு வாங்க. அந்த எண்ணிக்கைய வந்து 16 மாலை குடுத்துருக்காரு. ஏன்னா 16 மாலைங்கிறது நமக்கு 2 மணி நேரம் ஆகும். 2 மணி நேரம் நம்ம ஜெபம் பண்ணோம்னா தான், மீதி 22 மணி நேரம் உங்களுக்கு வந்து சாதகமா இருக்கும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில, நீங்க 2 மணி நேரத்தில பகவானுடைய தொடர்புல வச்சுக்கிட்டீங்கன்னா, மீதி 22 மணி நேரம் உங்களுக்கு எப்படி ஆயிரும்னா, அது வந்து சாதகமாயிரும். இதான் ரகசியம். ஸோ, அதனால பக்தர்கள் எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் 16 மாலை சொல்றாரு அப்படின்னா, குறைந்தபட்சம் 16 மாலை. அது எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும், சின்சியரா இருக்கணும். சிம்பிள் வேற ஒண்ணும் இல்ல. ஹரே கிருஷ்ணா மந்திரம் நாக்கு சொல்லணும், காது கேட்கணும். அவ்வளோதான். மனச பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அது பாட்டுக்கு அது பல வேலை பண்ணிட்டு இருக்கும். ஆனா நாக்கு சொல்லணும், காது கேட்கணும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நாக்கு சொல்லணும், காது கேட்கணும். ஸோ, அது எப்படி உண்மையா இருக்கணும். எந்த விதமான செயற்கையான செயலோ, நடிக்கிறதோ இதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்ப நாம இந்த இது தூய்மை அடையக்கூடிய நிலைக்கு வந்துட்டோம்னா, சுத்த நாமத்துக்கு நம்ம போயிரலாம். ஏன்னா நம்ம வந்து எல்லாரும் தூய்மை அடையாம இருக்கோம். ஜெபம் பண்ண பண்ண நம்ம வந்து தூய்மை அடைஞ்சிருவோம். தூய்மை அடைந்த பிறகு சுத்த நாமத்துக்கு சுலபமாக செல்ல முடியும். ஸோ, அதனால தான் பிரபுபாதர் ரொம்ப சின்சியரா சொல்லியிருக்காரு. அதனால எல்லா பக்தர்களும் இத நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நமக்கு அடிப்படையே நாம ஜெபம் தான். கிருஷ்ண பக்திக்கு வந்த அடிப்படை நாம ஜெபம் தான். நான் மத்ததெல்லாம் பண்ணி நாம ஜெபம் பண்ணலைன்னா பிரயோஜனமே இல்ல. அதனால கலியுகத்துக்கு கொடுக்கப்பட்டது நாம ஜெபம்.
அதை எப்படி பண்ணணுங்கிறது இன்றைக்கி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார். ஸோ குறைந்தபட்சம் 16 ரவுண்டு 108 இன்ட்டு 16 அந்த எண்ணிக்கையில் உண்மையாக கவனத்தோடு நாம் ஜெபம் பண்ணோம்னா நம்ம ஆன்மீகத்தில் சுத்த நாமத்துக்கு வரலாம். ஹரே கிருஷ்ணா. ஸோ எவ்வளோ பெரிய பண்ணிக்காப்பா பானிக்கட்டி ஹரிபோல். பானிக்கட்டிக்கு வந்து எல்லோரும் தயவுசெய்து முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஏன்னா வேன் பிடிக்கணும், மற்ற வேட்பாளெலாம் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் ஞாயிற்றுக்கிழமை 28ஆம் தேதி காலையில் மங்களாரத்தி முடிச்சுட்டு நம்ம எல்லாம் கிளம்பலாம். அங்கங்கே அதாவது தெப்பக்குளத்தில் ஒரு குரூப்பு, இங்கே வடக்கு மாசியில் ஒரு குரூப்பு, அங்கங்கே அந்தந்த ஏரியாவில் அங்கே வந்துடலாம் திருப்பாலையில். ஸோ அதனால் எல்லோரும் புக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வண்டி பிடிக்கிறதுக்கு முக்கியம். ஏன்னா நம்ம கடைசி நேரத்தில் புக் பண்ணியிருப்போம். அதில் வேனில் வரவங்களுக்கு 1200 சொந்த காரில் வரவங்களுக்கு 500 ஸோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தயவுசெய்து எல்லோரும் அதில் வந்துங்க. ஸோ 25ஆம் தேதி நிர்ஜல ஏகாதசி. ஏன்னா ஏகாதசி வந்து ரொம்ப ரொம்ப ஆஸ்பிஷியஸ். அதில் நிர்ஜல ஏகாதசி என்ன சப்போஸ் சில ஏகாதசியில் நம்ம சில தவறு பண்ணியிருக்கலாம், இல்லை ஏகாதசி விரதங்களை கடைப்பிடிக்காமல் இருந்துருக்கலாம். ஆனால் நிர்ஜல ஏகாதசி பண்ணோம்னா 24 ஏகாதசிக்கு உண்டான பலன் நம்ம கொடுக்குறாரு. ஸோ அதனால் பக்தர்கள் எல்லோரும் நிர்ஜல ஏகாதசியை முடிஞ்சவரை சின்சியராக இருங்க. பட் அவங்களுடைய உடல் நலத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இன்று பிறந்தநாளுக்கு உண்டான பக்தர்